निरञ्जनं नित्यमनन्तरूपं भक्तानुकम्पाधृतविग्रहं वै ईशावतारं परमेशमीड्यं तं रामकृष्णं शिरसा नमामि। यदाग्ने धागिका शक्ति रामकृष्णे स्थिता हि सर्वविद्यास्वरूपां तां शारदां प्रणमाम्यहं। परतत्त्वे सदा लीनो रामकृष्णे समाज्ञया यो धर्मस्थापनरतं वीरेशं तं नमाम्यहं। कालिन्दे फुल्लकमले माधवेन क्रीडारत ब्रह्मानन्द नमस्तुभ्यं सद्गुरुर्लोकनायकं। रामकृष्णगदप्राणां हनुमद्भावभावितां नमामि स्वामिनं। रामकृष्णानन्देति संगीतं हरिः ஓம். ஆஸ்திக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று சுவாமி ராமகிருஷ்ணானந்த மகராஜ் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சரின் நேரடி சீடர்களில் ஒருவரான சுவாமி விவேகானந்தருக்கு மிகவும் பாத்திரமான, அனைத்து பக்தர்களுக்கும் நெஞ்சில் அன்போடு சசி மகராஜ் என்று அழைக்கக்கூடிய சுவாமி ராமகிருஷ்ணானந்த மகராஜ் அவர்களின் ஜெயந்தி விழா. ஒரு நார்மல் மனிதர்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் மகான்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. நமக்கும் பிறந்த நாள் வருது, அவங்களுக்கும் பிறந்த நாள் வருது. ஆனா அவங்க பிறந்த நாளை மட்டும் ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடுறோம். நம்ம பிறந்த நாளை அப்படிலாம் கொண்டாடுறது இல்லையே சுவாமி. அண்மையில எல்லாரும் கேட்க வெட்டுறாங்க, கை தட்டுறாங்க. அது ஒரு வருஷம் முடிந்துடுத்துடா மக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா ஆன்மீக சாதனையாளர்களாக இருக்கக்கூடிய உத்தமமான ஞானிகள், யோகிகள், மகான்களுடைய ஜெயந்தி ஜனன திதி ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜெயந்தி எல்லாம் வணங்குறதுக்கு என்ன காரணம்? நம்மும் பிறக்கின்றோம், அவர்களும் பிறக்கின்றார்கள். நம்ம கதையை யாருமே புக்கா போடுறதில்லை சுவாமி. ஆனா அவங்க கதையெல்லாம் புக்கா போட்டிருக்காங்க சுவாமி. ஏன்னா நம்மெல்லாம் பிறக்கிறது கர்ம வசத்தால் பிறக்கின்றோம். முற்பிறவி பயனால், இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ என்று நாம் பிறக்கின்றோம். ஆனால் அவர்கள் அப்படி இல்லை, நம்மை உயிர்ப்பிப்பதற்காகவே பிறக்கின்றார்கள். அதனால் அந்த மகான்களுடைய கதைகளை, அவர்களுடைய சரித்திரத்தை நாம் கேட்பதால், சிந்திப்பதால் அதுவே ஒரு லீலா தியானமாக மாறிவிடுகின்றது. நம்ம போய் கோவில்ல போய் தியானம் பண்ணணும்னு கண்ணை மூடுனா சாமி தூக்கம் தான் சாமி வருது. ஆனா அதே மகான்களுடைய கதைகளை கேட்கும் போது லீலா தியானமாக மாறுகின்றது. அவர்கள் எப்படி பிறந்தார்கள், எப்படி வளர்ந்தார்கள், எங்கெல்லாம் பக்தியை பொழிந்தார்கள், எப்படி கடவுளுடன் ஐக்கியமானார்கள், எப்படி பக்குவப்பட்டார்கள் அப்படின்னு கேட்கும்போது அந்த வாழ்க்கையில ஒரே ஒரு லவலேஷன் நம்ம வாழ்க்கையில ஒட்டிக்காதா அப்படின்னு நாமும் அவர்களை பார்த்து கற்றுக்கொள்கின்றோம். அதனாலதான் அவங்க பேர் என்ன? அவதாரம். அவதரதி இது அவதாரக. அப்படி நமக்கு அநேக அவதாரங்கள் இருக்கின்றது. மத்ஸ்யமாய், கூர்மமாய், கோரவராகமாகி, பரசுராமன், ராமன், பலராமன், கிருஷ்ணன், கல்கி, எட்டுக்கம் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காரு. ஸோ இப்படி 10 அவதாரங்கள் நமக்கு கிடைக்கும். அந்த 10 அவதாரங்களுடைய மேன்மையை கூறுவதற்காக பல ஆச்சாரிய பெருமக்கள்
மகான்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் நமக்கு வந்து வழிகாட்டி செல்கின்றார்கள். அந்த மகான்களுடைய சுய சரித்திரையை, அந்த சரித்திரத்தை நாம் காண்பதே வாழ்க்கை. விவேக சூடாமணியில பகவத் பாதால், சங்கர பகவத் பாதால் ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை சொல்றார். துர்லபம் திரயமே வைத்த தேவானுக்கிரக ஹேதுகம் மனுஷத்துவம் முமுட்சுத்துவம் மகாபுருஷ சம்சயம் அப்படின்ற வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப துர்லபமானது 3 விஷயங்கள். அப்பா, எத்தனை விஷயம்? துர்லபம். என்னென்ன விஷயம்? மனிதனாக பிறப்பது. முதலில் நாம் மனிதனாக பிறக்க வேண்டும். சாமி, நான் மனுஷனாக பிறக்கிறேன், மனுஷனா பிறக்கிறோம்னு நம்ம சொல்லிக்கிறோம். பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லணும், வீட்டுல இருக்கிறவங்க சொல்லணும், கூட இருக்கிறவங்க சொல்லணும். சாமி, நீங்க 5ல் இருக்கிறீங்களா 6ல் இருக்கிறீங்களா? நம்மளே நினைச்சு பார்க்கணும். ஸோ எல்லா காலங்களிலும் நாம் மனிதனாக செயல்படுகின்றோமா? மனிதனாக பிறப்பது அரிது. அவையா சொல்லி வைத்தாங்கள், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அப்படி மனிதனாய் பிறந்து விட்ட பிறகு அடுத்த கண்டிஷன் சொல்லுங்க சாமி. முன் சொன்னேன்ல, மனிதனாய் துர்லபம் திரைமே வைத்த தேவானுக்கிரக ஹேதுகம் மனுஷத்துவம். முதல்ல மனுஷத்துவம், மானிட ரூபம், அதாவது மனிதனாக பிறந்து விட்டேன். அடுத்தது முமுட்சுத்துவம், மோட்சத்தில் இச்சை வேண்டும், பகவானை நான் அடைய வேண்டும், பகவான் இருக்கக்கூடிய சன்னிதானங்களுக்கு செல்ல வேண்டும், சான்றோர்களையும் மகான்களையும் சென்று அடைய வேண்டும், அந்த எண்ணம் இருக்கணும். இப்பிறவிலேயே நான் முக்தி அடைவேன் அப்படிங்கிற எண்ணம் எப்படி இருக்கணும்னா, தித்த சிரக அப்படின்னு சாஸ்திரத்தை சொல்றா. ஒருத்தருக்கு தலையில நெருப்பு பத்திச்சு என்ன பண்ணுவான்? கேஷுவலா உட்கார்ந்துட்டு இருப்பானா? சார் நீங்க சொல்லுங்க சார், நான் உங்க உபன்யாசத்தை கேட்கிறேன்னு இருப்பானா? எழுந்து ஓடுவான். தண்ணி எங்க இருக்கு சாமி, என் தலையை எடுத்து போய் அதில் விடணும்னு. அது மாதிரி பக்தி பகவானிடத்தில் அப்படியே பின்னி பிணங்கி இருக்க வேண்டும். சோ மனிதனாக பிறக்க வேண்டும், பகவானை அடைய வேண்டும் என்ற அந்த முமுட்சுத்துவம் வேண்டும். அது இருந்தா பத்தாதுப்பா, 3ஆவதா ஒண்ணு வேணும். மனுஷத்துவம் கிடைச்சிருக்கு, எனக்கு வைராகியம் கிடைச்சு ஆசிரமத்துக்கும் வந்துட்டு இருக்கேன் சாமி, அது பத்தாது. மகா புருஷர்களுடைய சம்சயம் வேண்டும், பெரிய பெரிய மகான்களுடைய சம்பந்தம் வேண்டும், அவங்க கூடவே இருக்கணும். அதனாலதான் ஔவையார் அப்படி சொன்னார், நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் குறைத்தலும் நன்றே, பத்தாதுப்பா அவரோடு இணங்கி இருத்தலும் நன்றே அப்படின்னா. சங்கர பகவத் பாதால் இதையே சத் சங்கத்வே நித்சங்கத்வம், நித்சங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவம் வந்துவிட்டால் ஜீவன் முக்தி நமக்கு கிடைக்கும் அப்படின்றார். சோ இப்படி மனிதனாக பிறந்து அதில் பகவானை அடைய வேண்டும், மோட்சத்தை நான் அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்து, அது மட்டும் இல்லாமல் மகான்களோடு இருந்து தானும் பிறகு ஒரு மகானாக மாறிய ஒரு மகோன்னதமான சுவாமி தான் நம்ம சசி மகராஜ் என்று அழைக்கப்படும் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர். அவர் இப்ப அண்மையில சற்று நேரத்துக்கு முன்னாடி நம்ம பூஜாரி மகராஜ் அவர்கள் ஒரு பாட்டு பாடினாங்க, பெங்கால் பாட்டு. அது சசி மகராஜுடைய கடைசி தருணம், அவருடைய வாழ்க்கையுடைய கடைசி நிமிஷம், அந்த நேரத்தில் பாடின பாட்டு. எப்படியாப்பட்ட பாட்டுன்னா, சசி மகராஜுடைய உடம்பு வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டு அவரால் ஒண்ணுமே முடியாது, டாக்டர்கள் எல்லாம் கைவிரித்து விட்டார்கள். சுவாமி அவர்கள் இன்னும் இறந்து கொண்ட நேரத்தில் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லும் போது சசி மகராஜ் என்ன பண்றார்? தூய அன்னை சாரதா தேவி அவர்களை நான் சந்திக்க வேண்டும், அவர்களுடைய தரிசனத்தை நான் அடைய வேண்டும் அப்படின்றார். அப்ப அன்னை சாரதா அம்மா பூரி கஷேத்திரத்துல இருக்கிறாங்க, அவங்களால அங்கிருந்து இங்க வர முடியாது. இவரோ வெஸ்ட் பெங்கால்ல வெள்ளூர் மடத்தில் இருக்கின்றார். அப்ப இவரால் அவரை பார்க்க முடியல. அப்ப அன்னையாரை நோக்கி மனசு நொந்து
கிடைக்காத அம்மா அப்படின்னு சொல்லி முதல் வரியே பாடுறார். அடுத்த வரி அவரால் வாயை தடுக்க முடியல. என்னுடைய இரவுகள் எல்லாம் வலியால் வேதனையால் அவதிப்படுகின்றவே, ஓ அம்மா நீ வரமாட்டாயா, காட்சி தரமாட்டாயா அப்படின்னு 2 லைன் சொல்றார். அவருடைய தொண்டை அடைச்சுக்கிறது, வலி தாங்காம அப்படியே கஷ்டப்படுறார். அப்ப பக்கத்துல இருக்கிற ஒரு அன்பர் பேரு குடின்மித்ரா அப்படின்றவர். அவர் சசி மகராஜுடைய இந்த வேதனையை உணர்ந்து கிரீஷ் சந்திர கோஷ் அப்படின்ற ஒரு பக்தர் இருக்கார். அவரிடம் சொல்லி சசி மகராஜுடைய இறுதி ஆசையை பூர்த்தி பண்ணுங்கன்னு சொல்லும் போது மீதி பாடல்களை எல்லாம், அந்த வரிகளை எல்லாம் ஒரு 8 லைன் தான், அந்த மீதி பாடல்களை அவர் கம்போஸ் பண்ணி அன்று இரவே சசி மகராஜிடம் பாடி காண்பிக்கின்றார். அவர் கண்ணில் அப்படியே தாரதாரையா தண்ணி வருது, அப்படியே சமாதியில் இருக்கிறார். 1 hour அப்படியே போயிட்டு இருக்கு, சமாதியிலேயே இருந்து அப்படியே தன் தேகத்தை விட்டுறார். அவ்வளவு அற்புதமான ஒரு மகான் தான் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர். இப்பதான் நீங்க இந்த பாட்டை கேட்டீங்க. யார் இந்த சசி மகராஜ் அவர்கள் அப்படின்னு இப்ப நம்ம பார்ப்போம். சசி மகராஜ் என்பவர் சரச்சந்திர சக்கரவர்த்தி, சசிபூஷன் சக்கரவர்த்தி என்று அவருடைய இயற்பெயர். அவர் மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய இச்சாவூர் என்னும் கிராமத்தில் மேற்கு வங்காளத்தில் பிறக்கின்றார். அவர் எப்படின்னா பிறக்கும் போதே ஒரு பிராமண குடியில் பிறக்கின்றார். அவருடைய தந்தையார் பெயர் ஈஸ்வர சந்திர சக்கரவர்த்தி அப்படின்றவர். அவர் எப்படியாப்பட்டவர்னா காளி உபாசகர், ஸ்ரீவித்யால கரகண்டவர், காளி தேவிக்காக அநேகமாக ஏகப்பட்ட பூஜைகளை எல்லாம் செய்திருப்பவர். அவர் அந்த காலத்துல மேற்கு வங்காளத்தில் இருந்த ஒரு பெரிய மகான் கிட்ட பயின்று அத்தனை யாகம் வேண்டிலாம் எப்படி செய்யணும்னு எல்லாம் கத்துட்டு அவருடைய தபஸின் காரணமாக வந்த ஒரு குழந்தை தான் இந்த சசி அப்படின்றவர். அவருடைய அம்மா பேரு பாவசுந்தரி தேவி. இப்ப இவங்க 2 பேரும் ஒரு தவமாக இருந்து அந்த தவத்தின் பயனாக கிடைத்தவர் தான் சசி மகராஜ். அவர் என்ன பண்றார்? பிறந்தது 13 ஜூலை 1863 காலை 4:56. இதை கூட நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா மகான்கள்லாம் எவ்வளவு ஏன்னா ஏதோ பிரத்யட்சமா இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அதனால எல்லாமே பிரத்யட்சமாக அனுபவிப்பதற்காக இன்றும் நம்மிடம் சசி மகராஜ் இருக்கின்றார். அவர் அப்படி பிறந்து 8வது குழந்தையாக பிறக்கின்றார். அந்த 8வது குழந்தையா பிறந்த காலத்தில் இருந்தே அப்பா பூஜை பண்ணும்போது அவரும் சேர்ந்து பூஜைகள்லாம் சேர்ந்து பக்தியில அவ்வளோ ஐக்கியமாக்கி இருந்திருக்கார். ஆனா அவருக்கு பக்தினா என்னன்னு யாரும் சொல்லி கொடுக்கல. பக்தி அப்பா பண்றத பார்த்து பார்த்து வருது. அதுக்கப்புறமா சைத்தன்ய மகாபிரபுவோடைய சரித்திரத்தை முழுவதுமாக படிக்கின்றார். அந்த சைத்தன்ய மகாபிரபுவோடைய சரித்திரத்தை படிக்கும் போது அதில் அவா மிகுந்து பக்தி என்னும் பரவசத்தில் நாமும் ஆழ வேண்டும் என்பதற்காக பிரம்ம சமாஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த பிரம்ம சமாஜ ஈஸ்வர சந்திர வித்யாசர் அவர் நடத்தி கொண்டு கேசவ சந்திர சென் அப்படின்றவர் நடத்திக்கிறார். அவரிடம் சென்று அவரும் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார். அவருடைய நெருங்கிய நண்பர் மற்றும் உறவினராக இருப்பவர் சரத் என்பவர். இந்த ஸ்கூல்ல காலேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பசங்கள்லாம் பேரா, ஆம்பளை பசங்க கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட தான் போவாங்க. அதே மாதிரி சசி மகராஜ் எப்போவுமே சரத் மகாராஜோட, சரத் சசி இருவரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். 2 பேரும் ஒன்னா தான் எப்போவுமே சுத்திட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் போய் பிரம்ம சமாஜ்ல தங்களை ஐக்கியப்படுத்தி கொண்டு நாமும் ஆன்மீகத்தில் நாட்டம் வேண்டும் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. அப்படி போய்கொண்டிருக்கும் போது அவருடைய வயது 18 ஆகின்றது.
அந்த காலத்துல கல்லூரி படிப்பு என்பது +1 +2 கிடையாது. அதனால டைரக்டா அவங்க காலேஜுக்கு தான் போய் படிக்கணும். அப்ப ஆர்ட்ஸ் ஓரியன்டேஷன் அப்படின்ற ஒரு காலேஜ்ல, பிறகு அது மெட்ரோபாலிட்டன் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வெஸ்ட் பெங்காலுக்கு போனீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் காலேஜ் இருக்காது, அதுக்கு பேரு வித்யாசாகர் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கல்லூரியில் சென்று BA படிக்கின்றார், பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ். அந்த படிப்பு படிக்கும் போதே அவருக்கு ரொம்ப பிடித்தது என்னன்னா சம்ஸ்கிருதம், ஆங்கிலம், மேத்தமேட்டிக்ஸ், கணிதம், அதற்கூட பிலாசபி, தத்துவங்கள் அத்தனையும் படிச்சுட்டு இருக்கார். ஆனா அவருக்கு ரொம்ப இது எல்லாமே சம்ஸ்கிருதம்லாம் நல்லா படிப்பார். அதுல அவருக்கு ரொம்ப 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 பிடிச்சது என்னன்னா சூஃபி கவிதைகள் எல்லாம் ரொம்ப ஆழ்ந்து படிப்பார். சூஃபி கவிதைகள் புக்கா வாங்கி வச்சு படிச்சுட்டு இருந்தார். ஒரு காலத்துல படிச்சுட்டு இருக்கும் போது பிற்காலத்தில் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் போது ராமகிருஷ்ணானந்த சுவாமிகளாக மாறிய பிறகு அவரே சொல்றார், ஒரு முறை டாப்பூர்வாங்க ஸ்ரீராமகிருஷ்ண பிரபுவை வெஸ்ட் பெங்கால், நம்ம இங்க குருமராஜ்னு சொல்றோம். அவர் கூப்பிடுறாரு சசி சசின்னு. அவர் ஆழ்ந்து படித்துக் கொண்டே இருப்பதால் குரு கூப்பிட்டதையும் கவனிக்கவில்லை. அப்படி நடந்த உடனே குருமராஜ் பண்ணி சொல்றாரு, என்ன நீ பண்ணிட்டு இருக்க? மன்னிக்கணும் சுவாமி, நான் சூஃபி கவிதைகள் படித்திருக்கேன். இந்த சூஃபி கவிதைகள் படிப்பதால் உனக்கு ஆன்மீகம் முன்னேறுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். உடனே சசி மகராஜ் என்ன பண்ணார், அந்த புக்குங்க எவ்வளவு புக்கு வாங்கியிருந்தாரோ அத்தனை சூஃபி கவிதை புத்தகங்களையும் ஒன்றாக கட்டி கங்கையில தூக்கி போட்டுட்டார். என் குருநாதருக்கு சேவையில் இது தடையின்றி இருக்கும் என்றால் அந்த தடை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டார். அப்படியாப்பட்டவர் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர். அவர் முதல் முறையாக 20 வயது அடையும் போது அக்டோபர் மாதம் 1883ஆம் நாள் வருடம் அன்று முதல் ராமகிருஷ்ண பரமஹம்சரை போய் பார்க்கணும்னு பார்க்கிறார். அப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர் தட்சிணேஸ்வர்ல காளி கோவில்ல பூஜாரியாக இருக்கின்றார். அவரை போய் பார்த்த உடனே குருமராஜ்க்கு கரெக்டா தெரிஞ்சு போயிடுது, இவர் நம்முடைய அந்தரங்க சீடர்களில் ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எல்லார்கிட்டையும் கேட்கிற ஒரு கேள்வியை கேட்டார். அமுதமொழிகள் படித்திருந்தால் உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும், ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் இல்லறத்து சீடர்களாகட்டும் துறவர சீடர்களாகட்டும் ஒரு கேள்வியை திருப்பி திருப்பி கேட்பார். அதுல நம்மளுடைய மைண்ட் லெவல் எந்த லெவல்ல இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும். எல்லா அன்பர்களிடமும் ஒன்று கேட்பார், நீ கடவுளை உருவமாக வழிபடுகின்றாயா அருவமாக வழிபடுகின்றாயா? மீன்ஸ் கடவுளை ஃபார்மா வித் ஃபார்மா நினைச்சுருக்கீங்களா வித்தவுட் ஃபார்மா இருக்கீங்களா நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்பார். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பதில் சொல்லியிருப்பாங்க. சசி மகராஜிடமும் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் இதே கேள்வியை கேட்கிறாரு. சசி, நீ கடவுளை எப்படி வணங்குகின்றாய், பூஜிக்கின்றாய், தியானம் செய்கின்றாய்? உருவமோடவோ அல்லது அருவமா அப்படின்னு கேட்கிறார். உடனே சசிமரா சொல்றார், எனக்கு இன்னும் கடவுள் இருக்காருன்னே தெரியல சுவாமி. அப்ப பாருங்க அந்த குழந்தையுடைய அந்த வெகுளித்தனம். அவருக்கு முதல்ல என்ன கேள்வின்னு புரியல. ரெண்டாவது ஓப்பனா சொல்றாரு, எனக்கு முதல்ல கடவுள் இருக்காருன்னா அப்படின்னே தெரியல, ஆனா வீட்டுல இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. உடனே ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஏன்னா பக்குவம் இல்லாமல் இருந்தாதான் பக்குவப்படுத்தணும். இவர் ஆல்ரெடி கரெக்டா இருக்காரு. இப்ப இதுக்கு ஒரு ஜோக் சொல்லுவாங்க, இந்த கதைக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறதுனால சொல்றேன். ஒரு குருவிடம் 2 சீடர்கள் சென்று இருந்தார்கள். அதுல ஒரு சீடன் சொன்னா, நான் ஆல்ரெடி கொஞ்சம் படிச்சிருக்கேன் சுவாமி, வேதம் தான், உங்ககிட்ட வந்து வேத பாராயணம் கத்துக்கணும்னு இருக்கேன் அப்படின்னு. உடனே குரு சொன்னாரு, சரி ஓகே, நீங்க எவ்வளவு தூரம் படிச்சிருக்கீங்க? நான் ஆல்ரெடி கொஞ்சம் படிச்சிருக்கேன். அப்ப ஃபீஸ் வந்து டபுளா கட்டிக்கணும். உடனே சார் நான் படிச்சிருக்கேன் சுவாமி, அதெல்லாம் பரவாயில்ல, அப்ப 2 முறை கட்டிடுங்க.
மூளையில் இருக்கிறத அழிச்சிட்டு அதுக்கப்புறமா என்னுடைய நாலேஜ் ஞானத்தை கொடுக்கணும். ஆனா இவருக்கும் ஆல்ரெடி எதுவுமே இல்லை, அதனால சுலபமாயிட்டு ஈஸியா நான் போட்டுடுவேன். ஒரு நல்ல வயல்வெளியில மண் செழுமையாக இருக்கிறதுனா களைகளை எல்லாம் எடுத்துட்டு அங்க கரெக்டா பக்குவமா இருக்குன்னா விதை போட்ட பிறகு உடனே முளைச்சிடும். அதே மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சர் எல்லாருக்குமே அந்த கேள்வி கேட்பார், நீங்கள் பக்குவத்தோடு இருக்கின்றீர்களா இல்லை அபக்குவத்தோடு இருக்கின்றீர்களா? ஈஸ்வர சந்திர வித்யாசாகரை பார்க்கும்போது இதே கேள்வி கேட்டிருப்பார். அப்ப நமக்கு ஒண்ணு நல்லா புலப்படுது, நம்ம எந்த லெவல்ல இருக்கிறோம் நல்லவர் அங்கி எஸ்டிமேட் பண்ணிடுறாரு, அசஸ்மெண்ட் பண்ணிடுறாரு. அப்ப சசி மகாராஜை கேட்கும் போது சசி மகாராஜ் சொல்றாரு, எனக்கு கடவுள் இருக்காரானே தெரியலன்னா அவரை நான் ஈஸியா உனக்கு காமிச்சிடுறேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். இந்த சசி மகாராஜ் அவர்கள் பிறகு ஒரு காலத்துல என்ன பண்றார், படித்துக் கொண்டிருக்கும் போதே அந்த குரு பக்தியின் ஆர்வத்துல குரு மகாராஜ் கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுறார். அப்ப சசி மகாராஜ் வந்த சில காலங்கள்லயே டாக்டர் சொல்றாங்க, ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு தொண்டையில் கேன்சர் என்னும் புற்றுநோய் வந்துவிட்டது, அவருக்கு எப்போவுமே சேவை செய்யறதுக்கு ஆள் வேணும் அப்படின்றாங்க. அப்புறமா கொஞ்சம் குளுமையான பிரதேசங்களுக்கெல்லாம் அவரை வச்சுக்கணுன்றாங்க. உடனே தட்சிணேஸ்வரில் இருந்து காஷிப்பூர் என்னும் ஒரு இடத்திற்கு ரொம்ப பக்கத்துல தான் இருக்காங்க. நீங்க பெங்களூர் போனீங்கன்னா போகலாம், ஈஸியா பக்கத்திலேயே தான் இருக்க இடம்லாம். அங்க அவரை மாற்றுகின்றார்கள். அது ஒரு கார்டன். அந்த கார்டன் ஹவுஸ்ல அவரை தங்க வைக்கிறாங்க. அவருக்கு சேவை செய்வதற்கு தூய அன்னை சாரதா அம்மா கிரவுண்ட் ஃப்ளோர்லையும் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் மேல் மாடியிலும் தங்குகின்றார். அவருக்கு பகலும் இரவுமாக சேவை செய்ய அனைத்து நேரடி சீடர்களும் இருக்கின்றார்கள். அதுல ரொம்ப முக்கியமா பங்கு வகித்தவர் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் என்று அழைக்கப்படும் சசி மகாராஜ். அப்ப சசி மகாராஜ் எப்படி சேவை செய்யறாருன்னா, நைட்டு முழுக்க இருக்கார், பகல் முழுக்க இருக்கார். அவர் எங்கன்னா கூப்பிட மாட்டாருன்னு அவர் தூங்கும் போது கூட இவர் மூச்சுட்டே பக்கத்துல உட்கார்ந்துட்டே இருக்கார். அந்த அளவுக்கு ஒரு பக்திமானா இருக்கிறார். ஜபம் தியானம் எதுவுமே எல்லாமே என்னுடைய குருவுடைய சேவையில தான் அப்படின்னு இருக்காரு. ஒரு முறை காஷிப்பூர்ல இருக்கும் போதே ஸ்ரீராமகிருஷ்ணரே சொல்றாரு, ஜெகநாதருடைய ரதம் வந்து கொண்டிருக்கிறது, சசி நீ வேணா போயிட்டு வா, எல்லாரும் போய் பார்க்கறாங்களே நீ போய் பார்க்க மாட்டியா அப்படின்ற. அப்ப சசி மகாராஜ் சொல்றாரு, இல்ல என் குருதான் எனக்கு ஜெகநாதர், அவருடைய சேவை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி குரு கூடியே இருக்கார். அப்புறமா குரு மகாராஜே சொல்றாரு, நீ போய் பாரு, அங்க என்னதான் நடக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லு, இது என்னுடைய கட்டளை, போய் பாருன்ற. அப்போ போயிட்டு வர பாருங்க, குரு சேவையில எவ்வளவு இது. இந்த மாதிரி ஒரு சேவை யாரெல்லாம் பண்ண முடியுமா? அது மட்டும் இல்ல, இன்னொரு முறை போகும்போது குரு மகாராஜ் வேண்மட்டியே அவர் தட்சிணேஸ்வரத்தில் இருக்கிற காலத்துல சசி மகாராஜ் ஒரு முறை குரு மகாராஜ்க்கு நமஸ்காரம் பண்றார். நமஸ்காரம் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா அந்த காலம் இழுத்துக்கிறார். உடனே சசி மகாராஜ் ரொம்ப கஷ்டப்படுறாரு. மகானுடைய கால்களை பாதங்களை தொட்டு நான் நமஸ்காரம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஆனா அவருடைய காலெல்லாம் இழுத்துட்டாரே, அப்ப நான் அதற்கு அருகதி இல்லையோ அப்படின்னு சொல்லி அப்படியே மனசு கஷ்டப்படுறாரு. அப்ப குரு மகாராஜ் சொல்றாரு, கவலைப்படாத, நான் உனக்கு தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். அந்த அளவுக்கு சசி மகாராஜ் பக்தியில உருகினவர். காஷிப்பூர் கார்டன்ல இருக்கும்போது சசி மகாராஜ் கிட்ட குரு மகாராஜ் ஒரு முறை பேசிட்டு இருக்கும்போது சும்மா சொல்றாரு எதிர்ச்சியா, எனக்கு இந்த ஜாமல் ஃப்ரூட்ஸ்னு ஒன்று இருக்கு, அது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அங்க அந்த ஃப்ரூட் ரொம்ப ஒரு பழம், அது கிடைக்கிறது சீசனே கிடையாது அந்த இடத்துல. இப்போ நீங்க ஏற்காடுலாம் போனீங்கன்னா அத்திப்பழம் எல்லா காலத்துலயும் கிடைக்காது, அந்த சீசன் இருக்கும்போது தான் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஜாமல் ஃப்ரூட்டுன்றது அந்த ஒரு பர்டிகுலர் சீசன்ல மட்டும் வர ஒரு பழம். ஆனா சசி மகாராஜ் என்ன பண்றார், குரு மகாராஜ் சொல்லிவிட்டார், அவர் வாக்குல இருந்து வந்திருக்குன்னா எங்கேயோ அந்த மரத்துல அந்த பழம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சுத்தி சுத்தி திரியிற, கல்கத்தா முழுக்க சுத்துறாரு, எந்த இடத்துல அந்த பழம் இருக்குன்னு பார்க்கலான்னு. அதுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல ஒரு கடையில அந்த பழம் கிடைக்கிறது. அதை கையில தூக்கிட்டு
அந்த வெயில்ல, ஏன்னா நீங்க கல்கத்தால போனீங்கன்னா தெரியும், வெயில்னா அகோர வெயிலா இருக்கும், மழைனா அடிமின்னல் அடிக்கும். ஸோ அந்த வெயில்ல வெறும் காலோட ஓடி வந்து எடுத்துட்டு வந்து டாகூர் நீங்க கேட்ட பழம் எனக்கு கிடைச்சிருக்குன்ற அவர் சொல்றாரு. இதை பார்த்துட்டு கால் வெந்து போயிருக்கேன், அது பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு. அப்ப குருதேவர் சொல்றாரா, இந்த மாதிரி பக்தியை நான் யார்கிட்டையும் பார்க்கலடா. அந்த மாதிரி ஒரு குருதேவராலேயே அங்கீகாரம் பண்ண ஒரு பக்தியோடு நிறைந்தவர் சசி மகாராஜ். இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா, வின்டர் டைம் வருது, குளிர்காலம் வருகிறது. ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் தூங்கிட்டு இருக்கார். மதியத்துல கொஞ்சம் சாப்பிட்டுட்டு விசிராந்தி எடுத்துக் கொண்டிருக்கின்றார். சசி மகாராஜ் என்ன பண்றாரு, அப்படியே மறு வேலைகள் எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு சட்டை கூட போடல, வேர் பாடியா அவர் பாட்டி வேலை செஞ்சுட்டு இருக்கார். குளிர் காத்து அடித்துக் கொண்டே இருக்கிறது. உடனே குரு மகாராஜ் அப்படி கண்ணை திறந்து பார்க்கிறாரு. காஷிப்பூர் நீங்க போனீங்கன்னா தெரியும், கட்டில்னா பெரிய கட்டில் இல்லை, அது கரைக்கு இவ்வளவுதான் இருக்கும். அப்படி ஒரு கட்டில் அவர் படுத்துட்டு இருக்கார். அந்த கட்டில படுத்துட்டே இருக்காரு. சசி மகாராஜ் வேலை செய்கிறார். எப்படின்னா, வெறும் கீழே தோத்தி மேலே எதுவுமே. அந்த குளிர் என்னுடைய சீடன் மேல பட்டு காய்ச்சல் வந்துடக்கூடாது அப்படின்னதுக்காக அவர் என்ன பண்றாரு, எழுந்து, அவரால் எழுந்து முடியல, அவருக்கே புற்றுநோய், படுத்த படுக்கையில் இருக்காரு. எழுந்து சால்வையை பிடிச்சு இழுக்கிறார், கீழே விழறதுக்கு போறார். அப்ப சசி மகாராஜ் ஓடி வர்றார். டாகூர், நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நான் எடுத்து கொடுத்துருப்பேனே அப்படின்ற, எடு அப்படின்ற. அதை எடுத்த பிறகு நீயே பூர்த்திக்கோ. உடனே அவர் கேட்கிறார், எனக்கு எதுக்கு, உனக்கு குளிர் வந்துச்சுன்னா நான் தான் கஷ்டப்படணும். பாருங்க என்ன ஒரு எண்ணம். இதுல யார் சிறந்தவர், குருவா சீடனா? யாருக்கும் தெரியாது. குரு எப்பொழுதும் சீடன் எப்படி இருக்க வேண்டும்னு அவர் மேலேயே கண்ணா இருப்பார், சாஸ்திரத்தை சொல்லுவாங்க. அதே மாதிரி சீடர் எப்பொழுதுமே குருவுடைய பக்குவத்திலேயே இருக்கணும். அவர் குருவுக்கு ஏதாவது ஒன்று தேவையான அந்த ஒரு குரு சிஷ்யனுடைய உத்தமமான லெவலை போய் பார்க்கணும்னா சுவாமி ராமகிருஷ்ணானந்த மகாராஜிடம் அப்படியாப்பட்டவர் சசி மகாராஜ். இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் சசி மகாராஜ் வந்து அந்த பக்தி பாவத்தில் இருக்கிறார். ஒரு நாள் என்ன பண்றார், ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு அந்த புற்றுநோய் வர்றதுனால இருக்கிறதுனால பால் கொஞ்சம் வெத வெதன்னு கொடுக்கணும். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு மிதமான இதுல ஆனால் நல்லா கரெக்டாக பக்குவமாக எடுத்துட்டு வரணும். அன்னை சாரதா அம்மா அதை பக்குவமாக எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் அவர் சாப்பிட மாட்டார். அதுவும் அந்த இடத்துல இருக்கிற அந்த குளிர்காலத்தினால உடனே அது குளிராயிடும். சசி மகாராஜ் கையில் அப்படி தாங்கிட்டு நிற்பார். டாகூர் இதை சாப்பிடும், இதை சாப்பிடும். பிற்காலத்துல மயிலாப்பூர் மடத்துல ராமகிருஷ்ணா மடத்தை உருவாக்கும் போது இதே சசி மகாராஜ் சொல்றார். எப்படி பாருங்க, ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மகா சமாதி பிறகு அந்த பாலை காய வச்சுட்டு இருக்கும்போது கையை விட்டு பார்ப்பாராம், சுடுதா இல்லையா, சுடுதா இல்லையா. இப்படி பார்த்து பார்த்து அவர் கை கொப்பளிச்சுக்குமா. அப்ப சொல்லுவாராம், குரு மகாராஜா உங்களுக்கு பால் காய்ச்சி காய்ச்சி என் கைதான் போச்சு அப்படின்னு சொல்லுவார். அது வந்து அவர் கூட பேசுவார். நம்மெல்லாம் மகா சமாதி அடைந்து விட்டார், அவர் வந்து ஒரு சித்திர பிம்பத்தில் இருக்கார், இல்ல ஒரு விக்கிரகமா இருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். அவர் என்ன சொல்றார், குரு மகாராஜா இருக்கிறார், அப்படி பாருங்க அப்படின்றார். இதே மாதிரி சசி மகாராஜ், சசியும் சரத்தும் போய் சுவாமி விவேகானந்தர் போய் பார்க்குறாங்க. அப்புறமா விவேகானந்தரோட நண்பராகி பிற்காலத்துல சசி மகாராஜ் என்ன பண்றார், குரு சேவையிலேயே மூழ்கி விடுகின்றார். எப்போவுமே காலையில, விடியல் காலையில நம்ம எழுந்துக்கிறது 5-6, அவர் 3 மணிக்கே எழுந்துப்பார். ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன பண்ணுவாரா, தட்சிணேஸ்வரத்தில் இருக்கும்போதும் சரி, காஷிபூர்ல இருக்கும்போதும் சரி, காலையிலேயே எல்லாரும் எழுப்பி விட்டுவார். எப்படி எல்லாரும் காலையில என்னத்துக்கு பண்றீங்க, இது நமக்கு காலை இல்லை, நன்றாதிரி, அது அவருக்கு காலை. 3 மணிக்கு எழுந்து இல்லை தண்ணி ஊற்றிக்கணும் முகத்தில் அப்படின்னு சொல்லி எழுப்பிட்டு எல்லோரும் இப்ப கடவுளை தியானம் பண்ணணும்னு சொல்லி உட்கார வச்சுக்குவார். உட்காந்து தியானம் பண்ணணும். அப்ப எல்லா சீடர்களும் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவரும் பக்கத்துல உட்காந்து அவங்க தியானம் பண்றாங்கன்னு பார்த்துட்டு சசி மகாராஜுக்கு இந்த கண்டிஷனே கிடையாது. ஏன்னா அவர் ஆட்டோமேட்டிக்காவே எழுந்துக்கிறவர் 3 மணிக்கெல்லாம். அப்படி எழுந்து தியானம் பண்ணிட்டு பிறகு உடனே குரு மகாராஜுக்கு அந்த குச்சி பல்லு துளக்குவதற்கு
குச்சியும் ஒரு சொம்புல தண்ணியும் வைப்பார். வச்சுட்டு அதுக்கப்புறமா அவர் கரெக்டாக அதை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளார குளிக்கிறதுக்கான வஸ்திரங்கள் எல்லாம் ரெடி பண்ணிடுவார். அவர் குளிச்சு முடிச்சுட்டு வந்த பிறகு அந்த நோய்க்கான அந்த மருந்துகளை எடுத்து வச்சுடுவார். உடனே 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 குரு பக்தியில் அவ்வளவு இது பக்குவமா எல்லாத்தையும் போய் பண்ணணும் அப்படின்னு. இது எந்த அளவுக்கு இருக்குன்னா, பிற்காலத்துல ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மகா சமாதிக்கு பிறகும் அதே இது தொடர்றார். குருமராஜ் இருக்கிறார், அவர் வந்து பண்ணுவார், இதெல்லாம் எடுத்துக்கிறார், ஏத்துக்கிறார் அப்படின்னு அப்படி வாழ்ந்துட்டு இருந்தார். அப்படி செய்து இருந்து வரும் காலத்துல ஒரு காலத்திலையும் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் சசி மகாராஜன் திட்டினதே கிடையாது. மற்ற டைரக்ட் டிசேபிள்ஸ்ல எல்லாம் கூட அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு இடத்துல சட்டுன்னு சொல்லியிருப்பார். ஆனா சசி மகாராஜுடைய வாழ்க்கையில போய் பார்த்தீங்கன்னா டாகூர் ஒரு வார்த்தை திட்டதில்லை. அவரே சொல்றார் பிற்காலத்துல, என்னுடைய குருதேவர் எப்படின்னா, அவரிடம் ஐ நெவர் சீன் எ சிங்கிள் நெகட்டிவ் திங், ஹி இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். அவர் எப்பொழுதுமே என்னிடம் பாசிட்டிவா தான் இருந்திருக்காரு, நெகட்டிவா ஒருவர் இதுவும் இல்லை அப்படின்றார். அப்ப ஒரு இதுவாகி இப்ப எக்ஸாம் அவர் படிக்கிறார்ல, பிஏ படிச்சுட்டு இருக்காருல்ல, படிக்கும் போது எக்ஸாம் வந்துருக்கு. இப்ப எக்ஸாம் வருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டில் இருக்கிறவங்க அன்னையும் தந்தையும் வந்து சசி கிட்ட சொல்றாங்க, சசி இப்ப எக்ஸாம் இருக்கு, போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்து உன்னுடைய குருவோடைய சேவையை நீ தொடரலாம் அப்படின்றாங்க. ஆனா சசிமரா சொல்ற, என் குரு சேவை தான் எனக்கு முக்கியமா கண்டி, என் படிப்பு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி படிப்பையே நிறுத்திடுறார். எக்ஸாமுக்கு போக மாட்டேன்ட்டு. அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய தாந்திரிக சாதனையாளர்னு நான் சொல்லியிருந்தேன். ஸ்ரீவித்யால பெரிய உபாசகரா இருந்தாரு. அவங்க அப்பா என்ன பண்றாரு, மந்திரம்லாம் பண்ணி பையன் அட்லீஸ்ட் சூன்யம் வச்சு இழுத்துடலாம் அப்படின்றதுக்காக பண்றாரு. ஆனா ஒரு காலத்துல என்ன ஆயிடுது, அவங்க அப்பாவுக்கும் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் மேல பெரிய நம்பிக்கை இருக்கு. ஆனா தான் பையனுடைய படிப்பு வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக அப்படி பண்றாரு. அப்ப சசி மகாராஜ் என்ன பண்றாரு, நீ என்னை இப்படி பண்ணனா நான் அப்படியே இருக்க மாட்டேன், எனக்கு இந்த உலகமும் வேண்டாம் அப்படின்னு. எந்த அளவுக்கு வைராகியம் பாருங்க. உடனே ஈஸ்வரர் அவரே சொல்றாரு, அவங்க அப்பாவே, நீ இங்கேயே இருந்து போப்பா சசி, உன் குரு சேவையை நானே பாராட்டுறேன், உனக்கு ஈடு யாரும் இல்லை, நீ இவருடையே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டுட்டு போயிடுறாங்க. ஸ்ரீராமகிருஷ்ணரும் அப்படியே இருக்கின்றார். ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கை முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த 2 வருஷம் 1885, 84 இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 84, 85 காஷிப்பூர்ல இருக்கிறார். அப்ப சசி மகாராஜ் நிழல் போல அவர் கூடையே தொடர்ந்து செல்கின்றார். ஆனா அவருடைய அந்த புற்றுநோய் இன்னும் கொஞ்சம் மேல 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 போய் அவரை இறுதியாக அந்த குரு சேவையில் இருந்து பிரிக்கின்றது. ஒரு நாள் அவர் என்ன ஆயிடுறார், அந்த வலி தாங்காம ரொம்ப துடிக்கும் போது ஆகஸ்ட் 16ஆம் தேதி 1886ல ரொம்ப துடிக்கிறார். அப்ப எல்லாரும், நரேந்திரன், பிரேமானந்த சுவாமி எல்லாம் போய் அப்படியே குரு சேவை செய்கிறாங்க. என்ன பண்ணதுன்னு சசி மகாராஜால ஒண்ணுமே பண்ண முடியல, அழுகுறார். ஐயோ என் குருதேவருக்கு ஏதாவது ஆயிட போகுது. அன்று இரவு அப்படியே சமாதியில போயிடுறார் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர். வெளியவே வரல, அப்படியே சமாதியிலேயே இருக்கிறார். உடனே நரேந்திரன் அப்ப சுவாமி விவேகானந்தர் ஆகிறதுக்கு முன்னாடி நெய்யை எடுத்து ஸ்ரீராமகிருஷ்ணருடைய அந்த நடு தண்டுல தேய்க்கிறார். அப்படியே சமாதியிலிருந்து இறங்குவாரான்னு அவர் சமாதியிலேயே இருக்கிறார், வரவே இல்லை. உடனே டாக்டரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு கேட்கும்போது அவங்க சொல்லிடுறாங்க, அவர் மகா சமாதி அடைந்து விட்டார். எல்லாம் சொல்றாங்க ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் இறந்து விட்டார். ஆனா சசி மகாராஜால அதை தாங்கவே முடியல, அப்படியே அழுகுறாரு. ஐயோ என் குருதேவர் போயிட்டாரா. எல்லாரும் அவங்க வந்து அந்த ஈம கடத்தல் தான் செய்யறாங்க. கட்டியில் அவரை படுக்க வச்சு மாலைலாம் வச்சு துணியெல்லாம் போட்டு அப்படியே எடுத்துட்டு போயிட்டு கிரிமேஷன், காஷிப்பூர் கிரிமேஷன் கிரவுண்ட் இன்னைக்கும் இருக்கு, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு தகனம் பண்றாங்க. நெருப்புல வச்சு இருக்கிறாங்க. சசி மகாராஜால தாங்க முடியல. ஒரு பால் சூடா இருந்தாவே அவருடைய தொண்டை வலிக்குமே, இன்னைக்கு
இன்னைக்கு நெருப்பிலேயே போட்டு பொசுக்கிறாங்களே அப்படின்னா கதறார், அழுறார். தகனம் முடிந்த பிறகு எல்லா சீடர்களும் அப்படியே அங்கங்க போறாங்க. சசி மகாராஜ் அங்கேயே உட்காந்துட்டு விசிறாரு. அவன் உடம்பு சூடாயிடக்கூடாது, இன்னும் விசிறாரு. அப்படி ஒரு குரு பக்தி. நம்ம என்ன பண்றோம், இறந்துட்டோம், அவர்தான் அஸ்தியை எடுத்துன்னு வந்து கங்கையில கரைச்சிடும். ஆனா அவர் அப்படி, அவர் இருக்கின்றார் அப்படின்னு அந்த இறந்த இடத்துல அஸ்திய அந்த சாம்பலை எல்லாம் திரட்டி ஒரு பானையில வச்சு எடுத்துட்டு வர்றார். எடுத்துட்டு வந்து தான் இருக்கிற அந்த காசிபூர் இடத்துல முதல்ல எடுத்துட்டு வர்றார். ஆனா அங்க வைக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா 11 வருஷம் அவரே அதை காப்பாற்றி பத்திரமா வச்சிருக்காரு. அப்படி வச்சு நித்தியம் காலையில 3 மணிக்கு எழுந்து பூஜை செய்து அவருக்கு நித்தியம் அவர் உயிரோடு இருந்த காலத்துல என்னென்ன செஞ்சாரோ அத்தனையும் செய்கிறார். பால் வைக்கிறது, தண்ணி வைக்கிறது, அந்த பல்லு துவக்கிறதுக்கு குச்சி வைக்கிறது, வஸ்திரம் வைக்கிறது. அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீராமகிருஷ்ணர் இறக்கவில்லை, உயிரோடு இருக்கிறார் நம்ம கூட அப்படின்னு அப்படியே வாழ்ந்து வர்றார். எல்லா பிற சீடர்கள் எல்லாம் நாங்கள்லாம் வந்து தீர்த்த யாத்திரை போறோம் அப்படின்னு சொல்லி காஷி, கயா, ஹரித்வார், கேதார்நாத், பத்ரிநாத் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. ஆனா சசி மகாராஜுக்கு எல்லா தீர்த்தமும் என் குருதேவர் தான் அப்படின்னு அவர் கூடயே இருக்கார். அந்த அஸ்தியே வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கார். அப்புறமா எல்லா சீடர்களும் தங்குவதற்கு ஒரு இடம் இல்லை. அப்பதான் அவங்க என்ன பண்றாங்க, எங்களுக்கு ஒரு இடம் வேணுமே அப்படின்னு நினைக்கும் போது சுரேந்திரநாத் வந்து ஒரு இடத்தை கொடுக்கிறார். அந்த இடத்துல அவருடைய முதல் ஆசிரமம், ஏன்னா அவங்க கொடுத்த அந்த ஒரு ரூம் எல்லாரும் அவங்க போய் அங்க போய் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரூமை இது பண்றாங்க. அந்த இடத்துல போய் அவர் பூஜை பண்ணலாம் அப்படின்னு. இப்போ நம்ம எல்லாம் ஒரு வீட்டுக்கு போனோம்னா என்ன பண்ணுவோம், முதல்ல வீடு நல்லா இருக்கான்னு பார்த்து பெயிண்டிங்லாம் பார்த்து பூஜைலாம் பண்ணி உள்ளார போகும். ஆனால் சசி மகாராஜ் என்ன பண்றார், முதல்ல நம்ம இடம் இது இல்லை, குருதேவருடைய இடம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சித்திரத்தை போட்டோ அங்கே வச்சு பூஜை பண்ணி தான் வைத்திருந்த அந்த அஸ்தியையும் அங்கே எடுத்து போய் வைக்கிறார். வச்சு இனிமே டாகூர் இது உங்க இடம் அப்படின்னு சொல்லி ஆசிரமம். டெய்லியும் மற்ற சீடர்கள் எல்லாம் தியானம் ஜபம்னு அப்படியே சமாதியில முழுகிட்டே இருப்பாங்க, வெளியே போக மாட்டாங்க. அப்படி போனா யாருன்னா பிக்ஷைக்கு தான் போயிட்டு வரணும். ஏன்னா அது ஒரு பாழடைந்த மாளிகை, பேய் பங்களான்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல சசி மகாராஜ் என்ன பண்றார், ஒவ்வொரு நாளும் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு பூஜை பண்ணிட்டு அந்த பூஜை இதுவெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பக்கத்துல வெடிகாலையிலேயே பூக்களை எல்லாம் பறிச்சு பூஜை பண்ணி முடிச்சுட்டு இவங்களுக்கு, ஏன்னா எல்லாம் தியானத்திலே இருக்கிறாங்க, எழுந்துக்கவே மாட்டாங்க, போய் பிச்சை எடுத்துட்டு வந்து அந்த பிரசாதத்தை எல்லாம் எழுந்துக்குப்பான்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டு இருப்பார். பிற்காலத்துல நேரடி சீடர்களில் பல பேர் சொல்றாங்க, சுவாமி விவேகானந்தரே சொல்றார், அன்று சசி இல்லை என்றால் நாங்கள்லாம் சமாதியில மூழ்கி செத்து போயிருக்கோம், சசி இருந்ததால் எங்கள் வாழ்க்கையெல்லாம் வாழும். அவர் போய் பிச்சை எடுத்துட்டு வந்து அந்த பிரசாதம் சாதத்தை எடுத்துட்டு வந்து, அது பேர் மதுகரின்னு சொல்லுவாங்க, எடுத்துட்டு வந்து நீங்க சமாதியிலிருந்து எடுத்துக்கோங்க, கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு திருப்பி போய் ஜபம் பண்ணுங்க. யார் யாரோ எங்கிருந்தோ வந்தார்கள். ஆனால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்னும் ஒரு குடைக்கு கீழ் வந்து விட்டார்கள். நம்ம எல்லாம் சகோதரர்கள் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட சசி மகாராஜ் முதல்ல விருப்பு வெறுப்பன்றி எல்லா நபர்களிலும் பக்குவமா இது பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. பிற்காலத்துல அவரே சொல்றாரு, நான் அன்னைக்கு இருந்த ஸ்திதியில இன்னைக்கு யாருமே என்னால பார்க்க முடியாது. சசி மகாராஜுக்கும் சுவாமி விவேகானந்தருக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் இல்லை. அவரும் 1883 தான் பிறந்தவர், இவரும் ஒரு 7 மாசம் தான் வித்தியாசமே இவருக்கும் அவருக்கும். பார்த்தீங்கன்னா அவர் 1863, அவர் ஜனவரி மாசம் பிறந்தார் சுவாமி விவேகானந்தர்.
சசி மகராஜ் ஜூலைல பிறக்கிறார். 7 மாசங்களுக்கு தான் வித்தியாசம். ஆனா சசி மகராஜ் சுவாமி விவேகானந்தரை எவ்வளவு மதிச்சார் அப்படின்னா, பிற்காலத்துல சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காதான் சென்று சர்வசமய மாநாட்டில் பேசி வெற்றி வாகையோடு சூடி இந்தியாவிற்கு வந்து அவர் வந்து பெல்லூர் அங்க வந்து காஷிப்பூர்ல இருக்கிற ஆலம்பசார் மடத்துல இருக்கிறார். அப்படி தங்கிட்டு இருக்க காலத்துல யாரோ சில பண்டிதர்கள்லாம் வந்து சுவாமி விவேகானந்தர் வந்து ஒரு பெரிய ஞானியாமி அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பேச வராங்க, தர்க்கம் செய்ய வராங்க, வாக்குவாதம் செய்ய வருகிறார்கள். சுவாமி விவேகானந்தரும் சொல்றாங்க, நீங்க எங்க கிட்ட பேசணும்னு சொல்லி இவரும் பேச அவரும் பேச, மீன்ஸ் சாஸ்திர ரீதியா சர்ச்சை நடக்கிறது. அவங்க ஒரு சாஸ்திரத்தை வந்து ஒண்ணு கோட் பண்றாங்க, சுவாமி விவேகானந்தரும் கோட் பண்றாங்க. இப்படி கோட் பண்ணிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது சசி மகராஜ் குடுகுடுன்னு போயிட்டு பூஜை அறையில ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சருடைய அந்த படம் இருக்குள்ள அது முன்னாடி வேண்டிக்கிறாராம், நரேந்திரன் ஜெயிச்சிடணும், நரேந்திரன் ஜெயிச்சிடணும், நரேந்திரன் ஜெயிச்சிடணும், தாக்கூர் உன் பையன் ஜெயிச்சிடணும். பாருங்க என்ன மாதிரி ஒரு பக்தி, இவர் ஜெயிச்சாதான் நமக்கு அப்படின்னு. சுவாமி விவேகானந்தரே சொல்ற, சசி மகராஜ் மாதிரி ஒரு ஆன்மீகால நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு. எப்படியாப்பட்டவர்னா, அவர் அந்த மேற்கு இதுவுக்கெல்லாம் அமெரிக்கெல்லாம் சென்று திரும்பும்போது சுவாமி விவேகானந்தர் சென்னைக்கு வருகிறார். ஏன்னா இங்கதான் குந்துக்கல்ல வரார். குந்துக்கல்ல இருந்து நேரா பாம்பன் பாலம் கடந்து ராமேஸ்வரம் கடந்து செங்கல்பட்டு வந்து செங்கல்பட்டுல இருந்து சென்னை வருகிறார். அங்கே ஐஸ் ஹவுஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த ஐஸ் ஹவுஸ் இடத்துல 9 நாட்கள் தங்குகின்றார். அந்த 9 நாட்களும் பிப்ரவரி மாதத்தில் தங்கியதால் இன்றும் சுவாமி விவேகானந்தர் நவராத்திரி என்று சென்னை மடத்துல கொண்டாடுறோம். அந்த 9 நாட்களும் சுவாமி விவேகானந்தர் என்ன பண்றார், ஃபயரிங் ஸ்பீச், டே அண்ட் நைட், யார் வந்தாலும் சொற்பொழிவா பிழிஞ்சு தள்ளுறார். அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷமாயிருக்கு. அதை பார்த்து 9 நாள் கடந்து அவர் அங்கிருந்து சென்னையில இருந்து மேற்கு வங்காளம் செல்ல வேண்டும். அப்படி போகும்போது எல்லாரும் கேட்கிறாங்களாம், ஐயோ நீங்க போயிட்டீங்க, இந்த போயிட்டீங்கன்னா இந்த 9 நாள் நாங்க என்ஜாய் பண்ணது இருக்க முடியாது, எங்களுடைய ஆன்மீகம் தொடர்ந்து வரணுமே, அதுக்கு ஏதாவது சுவாமி நீங்க இங்கேயே தங்கிடுங்களே அப்படின்னு கேட்கும்போது சுவாமி விவேகானந்தர் சொல்ற, கவலைப்படாதீங்க, இந்த சென்னை மக்களில் இருக்கக்கூடிய மோர் ஆர்த்தடாக்ஸான ஒரு பர்சனை நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். யார் உள்ளத்திலும் மனத்திலும் உடலிலும் தூய்மைக்கெல்லாம் விதிவிலக்காக இருக்கின்றாரோ, பக்திக்கு சாரமாக இருக்கின்றாரோ, அப்படிப்பட்ட ஒரு பக்தி மகோன்னதரை உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு வங்காளம் போயிட்டாருங்களா. சுவாமி விவேகானந்தர் வந்து எப்பவுமே லேஸ்பட்டால் இல்லை, குருதேவரையே வந்து ஹாய்க்கு கீழே ஒரு ரூபாய் வச்சு செக் பண்ணவர். சசி மகராஜை இப்ப செக் பண்ற. சசி மகராஜ் இருக்கும்போது அவர் போய் என்ன பண்ற, சசி மகராஜ் ஃபர்ஸ்ட் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ். சசி மகராஜ் யார்கிட்டையும் அவ்வளவா பேச மாட்டார், பூஜை புனஸ்காரம் இதே தான் இருப்பார். ஒரு முறை கேட்கிறார், சசி எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்றார். உடனே சசி மகராஜ் சொல்றாரு, என்ன பண்ணணும் சொல்லுங்க, குருவுக்கும் குருவுடைய சீடருக்கும் ஒரு வித்தியாசம், நீங்களே எனக்கு குரு மாதிரி தான், சொல்லுங்க உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு. அப்ப சுவாமி விவேகானந்தர் சொல்றார், ஒரு முஸ்லீம் கடையில போய் ஒரு கேக்க உன் கையால வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுக்கணும். முதல்ல இவர் வெளியே போக மாட்டார். 2வது எங்க போய் சொல்ற, ஒரு முஸ்லீம் கடை, அங்க போனா எப்படி போய் அதுவும் கையில வாங்கிட்டு வரணும்னு சொல்ற. இதெல்லாம் நடக்கிற விஷயமா? ஆனா சுவாமி ராமகிருஷ்ணானந்தர்ஜி அவர் சொல்லிட்டார், நான் அப்படியே செய்யணும்னு சொல்லி நேரா போறார், வாங்கி கொடுத்தார். ஏன்னா அந்த காலத்துல இப்ப நம்ம சொன்னோம்னா தான், அந்த காலத்துல வந்து அந்த இது இருக்கு, சாதி வேறுபாடு, இவங்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு போடாது, அவங்களாம் இவங்க இருக்கும். அப்ப சசி மகராஜ் அவர் சொல்லிட்டார், நான் வேற வழி இல்லை. ஏன் அப்படின்னா ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் மகா சமாதிக்கு முன்பு அப்ப சுவாமி விவேகானந்தர் இல்லை, நரேன் அப்படி கூப்பிட்டு, நரேன் இந்த பசங்களெல்லாம் நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போற. அப்ப ஸ்ரீராமகிருஷ்ணரை காட்டிலும் வயசுல மூத்தவர் அத்வைதானந்த மகாராஜ், அவர் கூட இருக்கிறவர் சரத் மகாராஜ், பிரேமானந்த சுவாமிகள் எல்லாம்.
அவங்க அத்தனை பேரும் சொல்றாங்க, நரேன் தான் எங்களுக்கு தலைவர், அடுத்த தலைவர், அவர் எங்களை வழி நடத்துவார் அப்படின்னு. சசி மகாராஜ் வந்து ஒரு 7 மாசம் டிஃபரெண்ட் இருந்தாலும் பாருங்க, குருவுடைய மானச புத்திரன், அவர் சொன்னதை நாங்க அப்படியே பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்றாரு. இது முதல் டெஸ்ட் சுவாமிஜி வச்சது. 2வது டெஸ்ட் வைக்கிறார். சசி, எனக்கு ஒரே ஒரு ஆசை, எனக்காக ஒன்று பண்ணணுன்ற. இவர் என்ன பண்றார், நித்திய நிரந்தரமா குருமராஜுடைய அஸ்தியை வச்சு போட்டோவை வச்சு நித்தியபடி பூஜை பண்ணிட்டு அவர் பாட்டு அவருடைய ரொட்டீன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. காலையில் எழுந்துக்கிறது, பூஜை பண்ணுறது, மாலையில் எழுந்துக்கிறது, பூஜை பண்ணுறது, ஆரத்தி காமிக்கிறது, ஆரத்தி பண்ணிட்டு. சசி மகாராஜுடைய ஆரத்தி எப்படி இருக்கும்னா, ஆலம்பசார் மட்டில் இருக்கும்போது முதல் குருதேவருக்கு ஆரத்தி செய்வது எப்படின்னு சொல்லி கொடுத்தவர் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர். அவர் எப்படி பண்ணுவார்னா, அப்பெல்லாம் இப்ப பாடுற மாதிரி கண்டன பவெல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் கண்டன பவ எழுதலை. ஏன்னா சுவாமி விவேகானந்தர் தான் முதல்ல இந்த கண்டன பவ வந்தன ஜெகத் அப்படின்ற அந்த ஆரத்தி சாங்க இது கம்போஸ் பண்ணவர். சசி மகாராஜ் இருந்த காலத்துல ராமகிருஷ்ணருடைய படத்தை வச்சுட்டு டெய்லி என்ன பண்ணுவார், காஷியில் அவர் பூஜை பண்ணதெல்லாம் பார்த்துருக்காரு. அதனால அதே மாதிரி பஞ்சதீபத்தை எடுத்துட்டு வெள்ளடிச்சுட்டே இருப்பார். இப்ப இவர் குருதேவருக்கு ஆரத்தி பண்றாரு. அப்ப மற்ற சீடர்கள்லாம் தியானத்தை கலைத்து கொண்டு அவங்களும் வந்து உட்காந்துட்டு ஏதாவது பாடணும். என்ன பாடுறதுன்னு தெரியல. ஸோ அங்க இருக்கிற பாட்டை எடுத்துக்கலாம்னு சொல்லி ஜெய சிவ ஓம்காரா, பஜ சிவ ஓம்காரா, ஜெய 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 சிவ ஓம்காரா, இந்த பாட்டு பாடணும். பிரம்மா விஷ்ணு சதாசிவ ஹர ஹர போலே நமாமி அப்படின்ற ஒரு பாட்டு. இந்த பாட்டை பாடுவாங்க. சசி எல்லாரும் பாடுவாங்க. சரி, இவர் எப்படின்னா ஆரத்தி காமிக்கணும். சசி மகாராஜ் எடுத்துருவார் ஆரத்தியை, பாடிட்டே இருப்பார். இவர் நிறுத்தினா தானே இந்த பாட்டை நிறுத்த முடியும். ஜெய சிவ ஓம்காரா, ஜெய சிவ ஓம்காரா. இவர் பாட்டு நிறுத்தவே மாட்டார். சாமரத்தை கையில எடுத்தாருன்னா ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு குளிர்க்கணும், அது வரைக்கும் சாமரம் போட்டுட்டே இருப்பாரு. அந்த சாமரம் அந்த இது பண்ணிட்டே இருப்பாரு. ஒரு முறை சுவாமி விவேகானந்தரே சொல்றாரு, இவன் பண்ணிட்டே இருக்க, எப்பதான் இவன் வெப்பா தெரியல, எனக்கு வாய் வலிக்கிற அளவுக்கு பண்றாரு அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு பக்தி. அதே மாதிரி ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு நாம் இன்று செய்யக்கூடிய அனைத்து ராமகிருஷ்ணா மடங்களிலும் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு செய்யக்கூடிய பூஜை, பஞ்சோபச்சாரமாகட்டும், தசோபச்சாரமாகட்டும், சோடசோபச்சாரமாகட்டும், இதெல்லாம் செஞ்சு கொடுத்தவர் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர், ரிஷி பரம்பரை. ஸோ அப்படியாப்பட்டவர் எந்த ஒரு அடுத்த வாக்கு கிடையாது. குரு சொல்றார், நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ சுவாமி விவேகானந்தர் அவரை டெஸ்ட் பண்ண விரும்புகிறார். சசி, எனக்கு ஒரே ஒரு ஆக்ஞை, எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்கு, அதை நீ செய்வியா அப்படின்னு. உடனே சசிமார சொல்றார், கண்டிப்பா, நீங்க எதை சொல்லி நான் செய்ய மாட்டேன் சொல்லுங்க அப்படின்ற. இதை எப்படி அவர் சொல்றாருன்றதுக்கு ஒரு சின்ன ஒரு இது சொல்றேன். வால்மீகி ராமாயணத்துல எல்லோரும் ராமர் வந்து சீதையை பிரிந்து ராமேஸ்வரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். சீதாவை காணும் காணும் காணும். அப்ப சம்பாஜி தான் சொல்றார், சீதா வந்து லங்கையில இருக்கிறார் அப்படின்ட்டு. அப்ப யார் இந்த லங்கையை போய் சேருவாங்க? ஏன்னா ராமேஸ்வரம் இங்க இருக்கு, லங்கை அங்க இருக்கு, நடுவுல கடல் இருக்கு. அந்த கருடன் வந்து என்ன பண்றாரு, கண்ணாலேயே மெஷர் பண்றாரு. அந்த கருட பார்வை அப்படின்வாங்க. அவர் கருடன் என்ன பண்றாரு, அந்த பார்வையிலேயே பார்த்து சொல்றார், 100 யோஜனைகள் இருக்கிறது ராமா, இந்த 100 யோஜனையை கடந்தால் லங்காபுரி இருக்கு. அந்த லங்காபுரியில அசோகவன காட்டிகையில சீதா உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள், அமர்ந்து கொண்டிருக்கிறாள், அவளை போய் நீ மீட்டுவா அப்படின்னு ராமர் நினைக்கிறார். 100 யோஜனையா அப்படின்னு நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்காரு. உடனே குரங்குகள்லாம் இருந்ததுல கிஷ்கிந்தையில அதுக்கெல்லாம் ஒரு மீட்டிங் கொடுக்கு. யார் லங்கையை போய் சேர முடியும்? ஒரு குரங்கு சொல்லிச்சு, நான் 1 யோஜனை தாண்டிடுவேன். 1 யோஜனை 1 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. 1 யோஜனை தாண்டிடுவேன். அதுக்கு மேல என்ன என் தலையில இன்னொருத்தன் ஜம்ப் பண்ண முடியாது. ஒரு குரங்கு சொல்லிச்சான், நான் ஒரு 50 யோஜனை தாண்டிடுவேன். பரவாயில்ல. இன்னொரு குரங்கு சொல்லிச்சு, நான் 110 தாருவேன், லங்கையை தாண்டி வெளியே போயிடுவேன், என்னால் தாண்ட முடியாம போயிடுவேன். அப்ப எல்லாரும் யார் போய் தாண்டறதுன்னு தெரியலன்னு போது தன்னுடைய பலத்தை அறியாத ஒருத்தர் அங்க அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கார். யார் அவரு? சுந்தரர்.
அந்த ஹனுமான் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அப்ப ஜாம்பவான் போய் சொல்றார், இங்க இருக்கிறதுலயே ஒருத்தன் கவனம் அமைதியா இருக்கான் பாருங்க, அவனை போய் சொல்றார், இவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஹனுமானுடைய பிரபாவத்தை சொல்லும் போதுதான் ஹனுமான் என்ன பண்றார், அப்படியே அந்த இடத்தை தாண்டார். இதே போல தாண்டி சீதையிடம் சென்று சீதை ராமன் கொடுத்த கணையாடியை கொடுத்து அங்கிருந்து பிறகு இந்த பக்கம் வந்து ராமர்கிடம் கண்டேன் சீதைன்னு சொல்றார். அதே போல சுவாமி ராமகிருஷ்ணானந்தரை பார்த்து சசி மகராஜை பார்த்து சுவாமி விவேகானந்தர் சொல்றார், சசி எனக்கு ஒரே ஒரு ஆசை, நான் சென்னையில இருந்து கிளம்பும் போது அங்க இருந்தவங்கலாம் என்ன கேட்டாங்க, நீ போய் மദ്രാஸ்ல, அப்போ மദ്രാஸ்ல தங்கி ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஆன்மீகத்தை பிரச்சாரம் செய் அப்படின்ற. சசி மகாராஜ் அடுத்த வாக்கு, எங்க அந்த மடம் இருக்குன்னு தெரியாது, மீன்ஸ் மடமே கிடையாது, மெட்ராஸ் எங்க இருக்குன்னே தெரியாது, மொழி தெரியாது, பழக்க வழக்கங்கள் தெரியாது, உணவு தெரியாது, நாகரீகம் தெரியாது. அவர் என்ன சொல்றார், சரி நரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இங்கே வந்து சென்னைக்கு வரும்போது, அவர் முதல் சென்னைக்கு வரும்போது தங்கறதுக்கு ஒரு இடம் இல்லை. அவரை வந்து ஒரு வாடகை வீட்டில் தங்க வைக்கிறாங்க, கேஸ்டில் கார்னர் அப்படின்ற ஒரு ஐஸ் ஹவுஸ். அந்த ஐஸ் ஹவுஸ் என்னன்னா, வெள்ளக்காரங்கள்லாம் அந்த ஐஸ் கட்டிய தங்கி வைக்கிற ஒரு குடோன், ஸ்டோரேஜ். அந்த இடத்துல முதல் மாடியில் தங்க வைக்கிறாங்க. ரொம்ப வறுமை, சாப்பாடே இல்லை. சசி மகாராஜ் தான் எங்க போனாலும் முதல்ல ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சருடைய படத்தை வச்சுடுவார். அவர் எடுத்துட்டு போன அந்த அஸ்தியை வச்சுட்டார், மாலையை போட்டார், பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டார். காலையில மலர்களை பொறித்து அதை வந்து அப்படியே பூஜையில வச்சு ஆஃபர் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு காலகட்டத்தில் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு நெய்வேத்தியம் செய்வதற்கே வென்றுமே இல்லை. நீங்க சென்னைக்கு போனீங்கன்னா தெரியும், இன்னைக்கும் அந்த ஐஸ் ஹவுஸ் அப்படியே தான் இருக்கு. சமுத்திரம் ஒரு பக்கம், அவர் இருந்தது ஒரு சின்ன வீடு, குடிசை மாதிரி ஒரு இடம், அதுக்குள்ள இருக்கார். நெய்வேத்தியம் பண்ணதுக்கு எதுவுமே இல்லை. அவர் சொல்றார், டாகூர் உனக்கு நெய்வேத்தியம் பண்றதுக்கே எதுவுமே இல்லையே, நான் என்ன பண்ணது? இப்படிலாம் என்ன கஷ்டப்படுத்தனா, அங்க இருக்கிற மணலையே எடுத்துன்னு வந்து உனக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு அதையே நான் சாப்பிட்டு சாப்பிட்டேன் அப்படின்னு. இதை சொன்ன அடுத்த க்ஷணம் உடனே எங்கிருந்தோ ஒருத்தர் வில்லியங்கிரி ஐயங்கார் அப்படின்றவர் வரார். வாழைப்பழத்திலிருந்து, நெய்யிலிருந்து, கரிகாயிலிருந்து எடுத்துட்டு வரார். ஸ்ரீராமகிருஷ்ணர் பாருங்கோ, மனசால யாருன்னா நினைச்சா அதை காரியமா செய்து கொடுப்பவர். உடனே கொடுத்துட்டார். உடனே அவர் டாப்பர் கொடுத்துட்டார், போய் எடுத்துட்டு வந்து அதெல்லாம் ஆஃபர் பண்ணுங்கன்னு சொல்லி எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் ஆஃபர் பண்ணி அதை நைவேத்தியம் பண்ணி மற்றவங்களுக்கும், தனக்குன்னு வச்சுக்க மாட்டார், இது உடனே எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்துருவார். அப்படி வாழ்ந்தவர். ஆந்த்பூர்ல இருக்கும்போது சுவாமி விவேகானந்தரும் இதர சீடர்களும் துறவரம் வேண்டும் என்று வாழ்க்கையில் முடிவு எடுக்கிறாங்க. டிசம்பர் மாதம் அவங்க 1886ல துறவரம் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது எல்லோரும் நினைக்கிறாங்க, சுவாமி விவேகானந்தர் தானே ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் காட்டி கொடுத்தார், அப்ப அவருக்கு தான் அந்த பேரை கொடுக்கணும். என்ன பேரை? ராமகிருஷ்ணர் அவருடைய தாசனாக இருக்கக்கூடியதால் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் அப்படின்ற பேரை நரேந்திரனுக்கு கொடுத்துடலாம், சுவாமி விவேகானந்தருக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சுவாமி விவேகானந்தரே சொல்றார், அந்த பேருக்கு அருகதையானவர் சசி மகாராஜ் தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் பேரை கொடுக்குறார். இந்த ராமகிருஷ்ணானந்த மகாராஜ் சென்னையில வந்து ரொம்ப கஷ்டப்படுறார். பார்த்தசாரதி கோவில் பக்கத்துல இருக்கிற அந்த ஐஸ் ஹவுஸ்ல ரொம்ப கஷ்டப்படுறார். ரொம்ப ஒவ்வொரு நாளும் பிரசாதத்துக்கு கஷ்டம். ஆனா இதுக்கு நடுவுல 7 நாள்ல 11 கிளாஸ் பகவத்கீதா, உபனிஷத்து, பாகவதம் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அதுலயும் நம்ம அண்மையில பார்த்துட்டு இருக்குமே ரிஷபகீதை, ஜடபரத சரித்திரம் அவருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. அதெல்லாம் சொல்லும் போது அப்படியே படிச்சுக்கிட்டே இருப்பாராம். அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிரந்தம் அப்படின்னா முகுந்தமாலா அப்படின்னு. குலசேகர ஆழ்வார் சம்ஸ்கிருதத்துல எழுதின ஒரு புஸ்தகம் முகுந்தமாலா அப்படின்னு. அவர் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது கூட வெய்ய காலத்துல சென்னையில எல்லாம் வெயில்
அப்ப ஈஸி சேர்ல சட்டை போடாம வெறும் தோத்தி கட்டிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பாராம். அப்படி சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது கூட வாயில பாத்தீங்கன்னா நமன்னு சொல்லுவோம்ல, அவர் என்ன சொல்லுவாரா, ஸ்ரீவல்லவேதி வரதேதி தயாபரேதி பக்தப்ரியேதி பவண்டன கோவிதேதி நாதேதி நாகசகினேதி ஜெகன்னிவாசி ஆலாபினம் பிரதிபதம் குருமே முகுந்த, இப்படி சொல்லிட்டு இருப்பார். ஜெயது ஜெயது தேவோ தேவகி நந்தனோயம் ஜெயது ஜெயது பிருத்வீர் வாரணாசோ, இப்படி சொல்லிட்டு இருப்பார். எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பகவத் சிந்தனையே இருந்துட்டு இருப்பார், பாகவதத்தையே படிச்சுட்டு இருப்பாரு, கீதையில சொற்பொழிவு கொடுத்துட்டு இருப்பார். பார்த்துக்கோங்க, 7 நாள்ல 11 லெக்சர். ஜுட்கா வண்டின்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் குஷி எடுத்துட்டு போகணும், இல்ல இந்த ஹார்ஸ் கேரேஜ் இருக்குல்ல குதிரை வண்டி, அதுல போவார். எங்க சைதாப்பேட்டில் ஒரு சொற்பொழிவு, சவுகாப்பேட்டில் ஒரு சொற்பொழிவு. அப்பெல்லாம் யாரும் காசு கூட கொடுக்க மாட்டா, இவர் நடந்து போவார். எதுக்கு? அட்லீஸ்ட் யாருன்னா கேட்பாங்களேன்னு. ஒரு முறை ஒரு இடத்துக்கு போய் சொற்பொழிவு நடத்தலான்னு போறாரு. அன்னைக்கு மழை ஜாஸ்தியா வந்திருக்கு, யாருமே வரலையா. இவர் எடுத்துட்டு போனார், பார்த்தார், யாரும் வரல. ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணாரு, வரவே இல்லை யாருமே சொல்லிட்டு பகவத்கீதையை ஓபன் பண்ணாரு, அழகா உபன்யாசம் கொடுத்தார். கொடுத்து முடிச்சுட்டு மூடிட்டார், யாரும் வரல. அவர் பாட்டு எழுந்து போயிட்டார். பக்கத்துல இருந்த பிரம்மச்சாரி கேட்டாராம், யாருமே வரலையே, எதுக்கு சுவாமி கொடுத்தீங்க? எனக்கு சுவாமி விவேகானந்தர் கொடுத்த கட்டளை, சென்னையில் போய் நீ வேலை செய்ய. யார் வராங்களோ யார் போறாங்களோ எனக்கு என்ன, அட்லீஸ்ட் என்ன இவ்வளவு பேர் இருக்கீங்க, சசிமா யாருமே இல்லை பார்த்துக்கோங்க. சசிமாரா அவ்வளவு கஷ்டப்படுற, ஆனா தான் செய்கின்றேன் என்ற ஒரு எண்ணம் இல்லை. பகவத்கீதையில கண்ணன் சொல்றான், கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேது கதாச்சனக மா பலேஷு. யார் ஒருவரும் வேலை செய்யும் போது உனக்கு வேலை செய்வதற்கே தான் தகுதி உண்டு, அதன் பலனை நன்மையாகட்டும் தீமையாகட்டும் அதை நீ எதிர்பார்ப்பதற்கு தகுதியே இல்லை அப்படின்றான். அந்த ஒரு ஸ்லோகத்துக்கு எடுத்துக்காட்டு சுவாமி ராமகிருஷ்ணானந்தர். யாரும் வரல, ஆனா என் கடன் பணி செய்து கொண்டிருப்பதே. வந்தார், உட்கார்ந்தார், வேலை செஞ்சுட்டார், முடிச்சுட்டார், போயிட்டார். சசி மகாராஜ் சென்னையில ஆசிரமம், அப்புறமா கபாலீஸ்வரர் கோவில், இப்ப இருக்கிற சென்னை மடத்துல கபாலீஸ்வரர் கோவில் இருக்கிற பக்கத்துல ஒரு இடம் கிடைக்கிறது. அவர் எல்லா இடத்துலையும் போய் பேசி 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 அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் 4 வருஷத்துல அங்க இருக்கிற அத்தனை பேரும், சென்னை ஆகட்டும், டிப்ரிகன் ஆகட்டும், மயிலாப்பூர் ஆகட்டும், எல்லா இடத்தையும் ஆமாங்க சுவாமி ராமகிருஷ்ணானந்தன் வந்திருக்காரு, என்ன மாதிரி பேச. அவர் தமிழ் கத்துக்கொண்டார், சம்ஸ்கிருத்ல பேசுவார், பெங்காலியில பேசுவார், இங்கிலீஷ்ல பேசுவார், எல்லாத்தையும் பேசி பேசி ஆன்மீகங்களுக்கு பேசும்போது அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுத்தால அதெல்லாம் ஒன்னா சேர்த்து சென்னை ராமகிருஷ்ணா மடம், இப்ப இருக்கிற மயிலாப்பூர் மடத்தை கட்டுறார். அப்ப 4500 ரூபாய்க்கு ஒரு இடத்தை வாங்கி அவர் பட்ஜெட் போட்டு ஒரு என்ன கண்ணோம், ராமகிருஷ்ணருக்கு கோவில் கட்ட வேண்டும் அப்படின்னு முதல்ல கோவிலை கட்டி, அந்த கோவில் ரொம்ப சின்ன கோயில், இப்ப இருக்கிற கோயில், பழைய கோவிலுக்கும் பழைய கோவில் அது கட்டுறார். 2 வருஷத்துல அந்த கோவில் என்ன ஆயிடுது, கொஞ்சம் இடிஞ்சு கோவிலுடைய மெயின் மண்டபத்துல மழை வருது. நைட்டு ஒரு 10 மணி இருக்கும், நல்லா மழை பெய்யுறது. நம்ம மழை பெஞ்சா என்ன பண்ணிடுவோம், போத்திக்கிட்டு நல்லா தூங்குவோம். சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் என்ன பண்றார், ஐயோ மழை பெய்யுது, குருதேவருக்கு குளிரும். அவர் என்ன வெறும் படம் தானே, ஆனா அவர் படமா பார்க்கல, அவர் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு அந்நேரத்துக்கு போயிட்டு கொடையை வச்சுட்டார். அவருக்கு மழையில நனையக்கூடாதுன்னு போய் கொடையை பிடிச்சிட்டு இருக்கார். எது வரைக்கும், விடிய 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 கொடை பிடிச்சிட்டு இருக்கார். ஏன்னா அவருக்கு மழையில நனையக்கூடாது. இன்னொரு சமயம் வெயில் கொளுத்துது, பகல் ஒரு 3 மணி இருக்கும். சாப்பிட்டுட்டு எல்லாரும் பிரம்மச்சாரிகள்லாம் அவரோட சேர்ந்து விஸ்தாரணம் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா அப்படி லேசா தூங்கிட்டு இருக்காங்க, ஷார்ட் நாக் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ராமகிருஷ்ணானந்த வர அப்படி திரும்புறாரு, அவர் உடம்புல வேர்வையா வருது. உடனே அவர் நினைக்கிறார், ஐயோ இவ்வளோ வெயில் அடிக்குது, எனக்கே வேர்வை வருதுன்னா என் குருதேவருக்கு வேர்க்காதா? உடனே என்ன பண்றார், கையில அந்த விசிறி எடுத்துட்டு இருக்கிறாரு, நேரா கோவில் உள்ளார போயிட்டாரு. குருமராஜ் கோவில் சாத்தி இருக்கும்ல, மதியத்துல திறந்து விசிறிட்டு இருக்காரு. எவ்வளவு நேரம், 1 ஹவருக்கு மேல விசிறிட்டே இருக்காராம். பக்கத்துல இருந்த பிரம்மச்சாரிங்க 1 ஹவர் கழிச்சு அவர் வெளியே வரும்போது, என்ன சுவாமி இப்படிலாம் பண்றீங்க, உனக்கு தெரியலையா அவர் உயிரோடு இருக்கிறது,
வந்து குருதேவருக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்கல்ல, அப்படி நைவேத்தியம் பண்ணும்போது நைவேத்தியம் முடிஞ்ச உடனே வெளியே வர வந்து ஒரு பிரம்மச்சரியம் போட்டு பல்லாசுறாரு. என்ன நீ பண்ண? தாம்பூலம். குருமராஜுக்கு சாப்பிட்டு முடிச்சவனுக்கு தாம்பூலம்னு ஒன்று கொடுப்பாங்க. வெத்தலையில கொஞ்சோண்டு அந்த பெங்காலிகளுடைய அந்த கிராம்ஸ்லாம் இருக்கு, சில பருப்புங்கள்லாம் அதெல்லாம் அதில் வச்சு கொடுப்பாங்க. அதில் சுண்ணாம்பு போட்டுட்டு இருக்கான் அந்த பிரம்மச்சாரி. இவர் ஆஃபர் பண்ணது தெரியல, அவர் சாப்பிட்டு பார்க்க மாட்டார். ஆனால் வெளியே வந்தோன்னு அந்த பிரம்மச்சாரியை திட்டுறார். இன்னைக்கு யார் தாம்பூலம் ரெடி பண்ணுதுன்னு அந்த பிரம்மச்சாரி சொல்ற, நான் பண்ணேன். ஏன் சுண்ணாம்பு ஜாஸ்தி போட்டிருக்கேன்? போட்டு பல்லாசுறார். உடனே அந்த பிரம்மச்சாரிக்கு எப்படி உங்களுக்கு தெரியும்? டாகூர் இன்னைக்கு சாப்பிடும் போது தொண்டை வலிச்சது, நான் பார்த்தேன். பார்த்துக்கோங்க, நம்ம என்ன பண்றோம்? ஒரு கோவிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு அப்படி வச்சுட்டு ஒரு பருக்கு அப்படியே கம்மி இல்லாம வந்துடணும்னு பார்க்கிறோம். அவர் ஸ்ரீராமகிருஷ்ணன் சாப்பிட மாட்டாரா அப்படின்னு பார்க்கிறார். இதுதான் பக்தி பாவம். அதனால்தான் சொல்ற இந்த முகுந்த மாலையில ஒரு லைன் வருது, நாஸ்தா தர்மே நவசுஞ்சயே நெய்வகாமோபோகே யத்யத் பவ்யம் பவத்போகம் பூர்வகர்மான ரூபம். பகவானே, நான் தர்மத்தை பண்றனோ அதர்மத்தை பண்றோன்னு எனக்கு தெரியாது, ஆனா உனக்காக நான் பக்தி பாவத்தோட எதை பண்றனோ அதை ஏத்துக்கோ. என்னுடைய பூர்வ கர்மத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி உன்கிட்ட உன் கட்டாட்சத்தை கொடுத்து என்னை தடுத்தாட்கள். அந்த வார்த்தைக்கு ஒரு பக்தனை பார்க்கணும்னா சுவாமி ராமகிருஷ்ணானந்தர். அதனாலதான் சுவாமி ராமகிருஷ்ணானந்தருடைய அந்த தியான ஸ்லோகத்துல ராமகிருஷ்ண கத பிராணாம், ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு பிராணன் போல ஒரு மூச்சு காத்து போல் வாழ்ந்தவர் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர். ராமகிருஷ்ண கத பிராணாம் ஹனுமத் பாவ பாவிதாம். எப்படி ராமனுக்கு அனுஜனாக இருந்தவர் ஹனுமானோ, அதே போல ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு நிழல் போல வாழ்ந்தவர் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர். எவ்வளவோ சொல்லலாம். தாசபாவத்தில் அவர் சொல்ற, எனக்கு எதுவுமே வேண்டாம், ராமகிருஷ்ணரோடு இருக்கிறதே போதும் அப்படின்ற. பிற்காலத்துல நோயுற்று அவர் கடைசி காலத்துல இருக்கும்போது கூட சென்னை மடத்துல தான் உடம்புன்னு வாழவே இல்லை. அவரால் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ராமகிருஷ்ணனுடைய நேரடி சீடர்களான சுவாமி பிரம்மானந்தர், சுவாமி பிரேமானந்தர், சுவாமி அபேதானந்தர் போன்ற மகான்கள் எல்லாம் கூட்டிட்டு வர. அவருடைய சுவாமி பிரம்மானந்தர் வரும்போது மதுரைக்கு கூட்டிட்டு போறார், ராமேஸ்வரம் கூட்டிட்டு போறார். தூய அன்னை சாரதாம்மாவை தமிழ்நாட்டுக்கே எடுத்துட்டு வந்து அவங்களுடைய பொற்பாதங்கள் எல்லாம் இங்க படணும்னு ராமேஸ்வரம் வரைக்கும் கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு போய் அந்த அம்மாவுக்காக ஸ்பெஷலா பூஜைலாம் பண்ண சொல்றார். அப்படி அது மட்டும் இல்லாம இவர் ஒரு பக்கம் பக்தி. ஒரு முறை ராமகிருஷ்ணானந்த மகாராஜ் மைசூர் போகின்றார். அங்க இருக்கிற சம்ஸ்கிருதத்திலேயே பேசக்கூடிய வித்வான்கள்லாம் என்ன சொல்றாங்க, இவரோ சன்னியாசி, இவரோ பார்க்கறதுக்கு நார்த் இந்தியா மாதிரி இருக்கார், இவருக்கெல்லாம் பேசுவாரா அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய டேர்ன் வருது. அவர் எதையும் ப்ரிப்பேர் பண்ணல. சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் வந்து சம்ஸ்கிருதத்துல 1 hour பேசுறாரு. சம்ஸ்கிருதத்துல பொலகடிக்கிறார். எல்லாரும் பார்த்து இவ்வளோ நல்லா பேசுறாரு, இவ்வளோ பெரிய பண்டிதரா இருக்காரு, ஆனா வெளியவே காமிச்சுட்டாரு. இன்னைக்கும் அது ரெக்கார்டா இருக்கு. அவ்வளவு இது. அவர் தான் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் தான் சசி மகராஜ் மேல அந்த வார்த்தையை எழுந்தது. நம ஸ்ரீ யதிராஜாய விவேகானந்த சூரையே சச்சித் சுகஸ்வரூபாய சுவாமினே தாபஹாரினே. எதிகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய நரேந்திரா, உனக்கு என் நமஸ்காரம். இப்படியாப்பட்ட ஒரு பெரிய உத்தமமானவர் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர். ஆனா அவருடைய இறுதி வாழ்க்கையில அவருடைய உடம்பு சென்னையுடைய வெயிலுக்கு ஏத்துக்கல. இன்னொரு இன்சிடென்ட் சொல்றேன். 2வது முறையாக சுவாமி விவேகானந்தர் சென்னைக்கு வரார். அப்ப சென்னையில பாத்தீங்கன்னா நோய் எல்லாம் பரவி கொண்டிருக்கிறது. அதனால சென்னையில உள்ளார அவர் கப்பல்ல இருந்து இறங்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனா சுவாமி விவேகானந்தர் வந்திருக்கார். தானும் மயிலாப்பூர்ல இருக்கிறேன், நான் போய் என்னுடைய குரு பாவத்தோட என்னுடைய குரு சிஷ்யன் என்னுடைய சக துறவியை போய் பார்க்க வேண்டும்ன்றாரு. சுவாமி விவேகானந்தர் பெரிய கப்பல்ல இருக்காரு. சசி மகராஜ் அங்கிருந்து போய் பார்க்கிறாரு. ஐயோ, இவரை போய் பார்க்க முடியும்னு. அப்ப அந்த பெரிய கப்பல்ல ஒரு சின்ன படகுல சசி மகராஜ் போறார். போய் அவருக்கு சில முறுக்கு சீடை அதெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுப்பாரு. அது மாதிரி கொடுத்துட்டு அங்கிருந்தே பார்த்து சொல்றாரு, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. இவர் மேல இருக்காரு கப்பல்ல, இவர் படகுல இருக்காரு. ஐயோ,
இவரை நான் நமஸ்காரம் பண்ண கூட விட மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த கப்பலையே 3 முறை சுத்தி வந்தாராம். இதை பார்த்துட்டு சுவாமி விவேகானந்தர் சொல்றார், ஐயோ நரேன், உனக்கு நான் என்ன பண்ணதுன்னு தெரியலன்னு அவர் கங்காளத்துல இருந்து ஒரு ஜாடியில கங்கையும் ஒரு கத்தியும் ஒரு கயிறு கொடுத்து விட்டாராம். அங்கிருந்து இன்னைக்கும் சென்னை ராமகிருஷ்ணா மடத்துல போய் பார்த்தீங்கன்னா அவர் அனுப்பிச்சு வச்ச அந்த ஜாடி கங்கை அப்படியே கங்கையே இருந்தது, அப்படியே கங்கை கெட்டு போவார். இதுதான் பக்திக்கான ஒரு ஹையஸ்ட் லெவல். ஒரு 7 மாசம் பெரியவன் தானே, இன்னொன்னு ஒரு சக சீடன் தானே. அவர் சீடனாகவும் பார்க்கவில்லை, ஸ்ரீராமகிருஷ்ணராகவே பார்த்தார். அதனால அவர் சொன்னதுக்காக இங்க வந்து இவ்வளவு சேவை செய்தார். சென்னையில எவ்வளோ, தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அத்தான ஆசிரமம் சசி மகாராஜுடைய அனுகிரகத்தினால தான் வந்தது. இன்று ராமகிருஷ்ண இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்குன்னா அதுக்கு வித்திட்டவர் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர். மைசூர்ல கர்நாடகத்துல ராமகிருஷ்ணா மடம் இருக்குன்னா அதுக்கு காரணம் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர். கேரளால ராமகிருஷ்ணா மடம் இருக்குன்னா அதுக்கு காரணம் ராமகிருஷ்ணானந்தர். பர்மாவுக்கு போற ஒரு சமயம், பர்மாவுக்கு போற அங்க போய் ராமகிருஷ்ணருக்கு மடத்தை உருவாக்குறார். ராமகிருஷ்ணருடைய முதல் ஜெயந்திய கொண்டாடுறாங்க. அப்படி கொண்டாடும் போது தன் கையில வச்சிருந்தார்ல அஸ்தி, அதை தான் தலையில வச்சுட்டு வர்றாராம். அப்படி வச்சுட்டு வரும்போது பலு தாங்கல, அவர் வெயிட்டா இருக்கு. பாக்குறாரு, ஸ்ரீராமகிருஷ்ணே உட்கார்ந்துட்டு இருக்காராம். அப்ப டாகூர், உங்க வெயிட்டினால தாங்க முடியல அப்படின்ட்டு அப்ப லைட் வெயிட் ஆயிடுறாரு. உடனே ஆடுறார், ஆனந்தத்துல ஆடுறார் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர். பாக்குறவங்கள என்ன இவர் இப்படி கேட்டார், ஆனந்தத்துல அப்படியே ஆடுறார், என்ன பண்ணதுன்னு தெரியாம அப்படியாப்பட்டவர். ஆனா அந்த வெயில் தாங்க முடியாமல் தமிழகத்துல நோய்வாய்ப்பட்டு பிறகு இத்தனை செயல்களையும் செய்து அவர் அங்கிருந்து அப்படியே வெள்ளூர் மடத்துக்கு போயிடணும்னு போற வழியில புவனேஸ்வர்ல பிரம்மானந்த சுவாமிகளான பிரசிடென்டான ராமகிருஷ்ணா இயக்கத்தின் தலைவரை போய் சந்திக்கணும்னு சொல்லி பார்க்கிறார். ட்ரெயின்லயே பார்க்கிறார். பிரம்மானந்தர் அவரை பார்த்து கண்ணுல தண்ணி வந்துருது. சசி, என்ன நீ இப்படி ஆயிட்ட அப்படின்ற, ஏன்னா அப்படியே உடம்பெல்லாம் நொடிஞ்சு அப்படியே ரொம்ப இதுவாயிட்ட, இந்த உடம்பை விட்டுடு சசி அப்படின்றார் அவரே. அதுக்காகவே வெள்ளூர் மடத்துக்கு போறார். வெள்ளூர் மடத்துல எவ்வளோ ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க, ஆனா எதுவும் பயனில்லாம இறுதியாக அன்னை சாரதா அம்மாவை பார்க்கணும்னு நினைக்கிறார். ஆனா அம்மாவும் புவனேஸ்வர்ல இருக்காங்க. அவங்களும் சொல்றாங்க, நான் பார்க்கறது கஷ்டம், சசியோடைய உடம்பை பார்த்தா எனக்கு தாங்காது அப்படின்றாங்க. அப்பதான் அம்மா, இரவெல்லாம் கழிகின்றன, நான் ராமகிருஷ்ணரின் பாதத்தை அடைய வேண்டும், எந்த நாள் வந்திடாதோ அந்த நாளுக்கு நான் காத்திருக்கின்றேன் அப்படின்னு நம்ம பூஜாரி பண்ணாரு. அந்த பெங்காலி சாங்கம் பாடுறார். பாடி அப்படியே சமாதியில உட்கார்ற, ஆழ்ந்து அப்படியே இருக்கார். அப்படியே இந்த சுவாமி ராமகிருஷ்ணானந்த மகாராஜுடைய சரித்திரம் வந்து ஒரு பெரிய இது. சசி மகாராஜ் வந்து குரு மகாராஜ் வந்து ஒரு நார்மலா ஒரு இதுல பார்க்கல, அத்வைதத்துடைய ஹையஸ்ட் ஸ்டேஜ்ல பக்தியே ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்தி ரீத்ய விதியதேன்ற அந்த பக்தியில பார்த்தார். பகவானே கண்ணனே பகவத்கீதையில சொல்லும் போது அவஜானந்தி மாமூடாம் மானுஷீம் தனுமாஷ்ரிதாம் அப்படின்றார். யார் என்னை உணர்ந்து பக்தி செலுத்தவில்லையோ அவர்கள் என்னிடம் பக்தி செலுத்தியும் பயனில்லை அப்படின்றார். யார் என்னை உண்மையாக புரிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் என்னிடம் செய்வதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்றார். ஆனா சுவாமி ராமகிருஷ்ணானந்தருடைய சரித்திரத்தை போய் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முழுக்க குரு குரு குரு. அவர் தான் முதல் குரு மகாராஜ் அப்படின்ற பேரை இது பண்ணார். ஏன்னா குரு மகாராஜே சொல்லும் போது சொல்லுவார், எனக்கு டாகூர் கர்த்தா அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பிடிக்கவில்லை, என்னை யாரும் அப்படி கூப்பிடாது. ஆனா சசி மகாராஜ் ஒவ்வொரு நாளும் பூஜை முடியும் போது பார்த்தீங்கன்னா ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜுக்கு ஜெய் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்ற அந்த ஜெய கோஷம் தான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனைத்து ராமகிருஷ்ணா மடங்களிலும் ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜுக்கு ஜெய் சொல்றாரு. அப்படி பக்தனுக்கு பக்தனாய், தாசனுக்கு தாசனாய், அத்வைதத்தில் கரை கண்டவராய், பெரிய மகானாக, சீடர்களுக்கு சீடனாக, சத் துறவிகளுக்கெல்லாம் துறவியாக, பக்திமானுக்கு பக்திமானாக வாழ்ந்த ஒரு பெரிய மகான் தான் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர். அவரை எல்லோரும் நினைத்து நாமும் குரு
குருதேவனுடைய பொற்பாதங்களில் சரணடைவோமா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.